Last year 2024 கேட்ட other one geography question. On June 21 every year, which of the following latitude experiences a sunlight of more than 12 hours? 4 இது கொடுத்துருக்காங்க. ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள். ஸோ ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 12 ஹவர்ஸுக்கு மேலே ஜூன் 21. ஓகே, அப்போ ஜூன் 21 எடுத்தோன்னா நமக்கு நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ லாங்கஸ்ட் டே டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதும் ஜூன் 21 தான் நார்தன் ஹெமிஸ்பியரில், வட அரைக்கோளத்தில். சரி, அப்போது கண்டிப்பாக 12 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னாலே ஈக்குவேட்டருக்கு நார்த்தில் உள்ள பார்ட் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் வந்து வருஷம் ஃபுல்லாகவே எப்போதுமே 12 ஹவர்ஸ் டே 12 ஹவர்ஸ் நைட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கும். பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு நார்த்லேயும் சவுத்லேயும் தான் சம்மர் வின்டரை பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ 12 ஹவர்ஸுக்கு மேலே அதாவது எங்கெல்லாம் இருக்கும்? அப்போது இதில் ஈக்குவேட்டருக்கு நார்த்தில் உள்ள லேட்டிடியூட்ஸ் எதெல்லாம்? இதில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ஆர்டிக் சர்க்கிள், இது ரெண்டுமே ஈக்குவேட்டருக்கு நார்த்தில் உள்ளது. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஜூன் மந்தில் வின்டராக இருக்கும், டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈக்குவேட்டரில் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோர் தேன் 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ ஈக்குவேட்டருக்கு நார்த்தில் நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய லேட்டிடியூட்னு எடுக்கிறப்போ 2 and 4. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.